கோயமுத்தூர் மாநகராட்சி வடக்கு மண்டலம் வார்டு எண் 26க்குட்பட்ட விளாங்குறிச்சி சாலை பீளமேடு பகுதியில் NULM தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்க நிதியின் கீழ் ரூபாய் 2.9 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நகர்ப்புற வீடற்ற ஆதரவற்றோர் தங்கும் விடுதியினை 26வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சித்ரா வெள்ளிங்கிரி தலைமையில் துவங்கியது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோயமுத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் திறந்து வைத்தார். மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன், மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல், உதவி ஆணையர் மகேஷ் கனகராஜ், உதவி செயற்பொறியாளர் சத்தியமூர்த்தி, மண்டல சுகாதார அலுவலர் முருகன், உதவி பொறியாளர் ஹரிஹரன், மறுமலர்ச்சி திமுக மாவட்ட துணை செயலாளர் பயணியர் தியாகு, திமுக பீளமேடு பகுதி கழக செயலாளர் AS நடராஜ், வட்ட செயலாளர் மாடசாமி, மதிமுக வட்ட செயலாளர் குட்லக் ஜெயக்குமார், திமுக மாவட்ட பிரதிநிதி பூவே துரைசாமி, தகடூர் செல்வம், டெம்போ குருசாமி, சதீஷ், கோகுல், வெங்கடேஷ், சங்கர், ரஞ்சித், புஷ்பா, கலையரசன், லட்சுமி, கோகிலா, ஆனந்தி மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.